என்னப்பா ராமசாமி, வடக்குப்பட்டு ராமசாமி படம் ரிலீஸ் ஆக போதாமே, பார்க்க போகிறீங்களா? அதை தான் ஐயா கேட்டேன். நீங்கள் வேறு இந்த ராமசாமிங்கிற பேரை உச்சரித்தாலே பயங்கரமான பிரச்சனை வரும்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. வடக்குப்பட்டி ராமசாமி ஆள் எப்படி? ராமசாமி பெயரை நம்ம உச்சரிக்க வேண்டாம், அதுவும் வடக்குப்பட்டி ராமசாமி பெயரை உச்சரிக்க வேண்டாம். நம்ம உச்சரிக்க வேண்டிய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அப்படிங்கிற பெயர் தான். அன்னபூரணி அப்படிங்கிற பெயரை உச்சரித்தாலும் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய தலைமுறை அப்படிங்கிற டிவி சேனலில் நடந்த ஒரு ஸ்பூஃப் ப்ரோக்ராமை அதை சொல்லி பார்க்கலாம். என்னடா என்னெல்லாமோ கனெக்ட் பண்ணுற விக்கி, டிஎம்கே ஃபைல்ஸ் 3 ஏதோ ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமே, என்ன நடந்துட்டுருக்கு? அரசியல் சதுரங்கம் தூங்கிட்டு இருக்கே, தட்டி எழுப்பிடுவோம். எழுப்பிட்டோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அன்னபூரணின்னு ஒரு படங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தோழி நயன்தாரா நடித்த ஒரு படம் தான் அன்னபூரணி. அந்த அன்னபூரணி படத்தில் ஒரு சீன், அன்னபூரணி அப்படிங்கிற அந்த படத்தில் நயன்தாராக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிராமண வீட்டு ஒரு பெண். அப்போ அவங்க ஏதோ ஒரு காம்படிஷனில் ஏதோ ஒன்று அதில் வந்து சமைக்கணும். என்ன சமைக்கணும்னா இந்த மாதிரி மாட்டுக்கறியோ ஏதோ ஒரு கறியை சமைக்கணும். ஐயோ பிராமண வீட்டு பெண், நான் எப்படி மாட்டுக்கறி சமைப்பது அப்படின்னு சொல்லி நயன்தாரா கேட்குற மாதிரியும், அதற்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது, அப்படி அந்த காலத்தில் ஆதி காலத்தில் இப்படிலாம் மனுஷங்க மாமிஷங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தாங்க, காலங்காலமாக போக அதெல்லாம் மாறிடுச்சு, நீங்களும் சமைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, அதை சமைக்கிறாங்க. உடனே இதை வந்து பெருசாக மாற்றின இந்த மத வெறியர்கள் இருக்காங்களா, ஹிந்து மத வெறியர்கள், அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதை எப்படி நீங்கள் ஹிந்து மதத்தை மட்டும் புண்படுத்தலாம், அது எப்படி ஒரு பிராமண வீட்டு பெண் வந்து இப்படி இறைச்சி சமைப்பதை நீங்கள் வந்து பெருசாக வீடியோலாம் எடுக்கிறீங்க, அதை படமாக ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத வெறியர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் போது கூடவே ஹிந்துக்கள் அப்படிங்கிறவங்களும் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹிந்துக்களும் எதிர்ப்பை தெரிவித்த உடனே ஒரு வழியே இல்லாமல் ஓடிடி தளம்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னா அன்னபூரணி அப்படிங்கிற படத்தை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ரிவோக் பண்ணிட்டோம், எங்கள் தளத்தில் வராது அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை. இப்போ நம்ம யாருக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அப்படிங்கிற அந்த படத்துக்கு தான் நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். அந்த சப்போர்ட் கொடுக்கறதுனால நான் ஹிந்துக்களுக்கு எதிரானவனா அப்படின்னு பார்த்தா இல்லை, அந்த சப்போர்ட் ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி வரப்போகிறோம். அப்போது படமாக பார்க்க வேண்டும். இன்னொரு காட்சி, பொங்கல் வாழ்த்தா சந்தானம் அவர்கள் என்ன செய்கிறாருங்கன்னா, ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமியா, நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, செந்தில் கவுண்டமணிக்க வடக்குப்பட்டி ராமசாமி, அதே தான் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு வச்சு, ராமசாமி நீ தான்டா ஊரா அந்த மாதிரி சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ என்னடா அப்படின்னு சொன்னோன்னே சந்தானம் எந்திரிச்சு அந்த ராமசாமி நான் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு வீடியோ. சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தியே, அந்த ராமசாமி தானே நீ? நான் அந்த ராமசாமி இல்லை. இந்த வீடியோக்கு கொந்தளிச்சாங்க. பார்க்கணும் எதுக்கு கொந்தளிச்சாங்க, அது எப்படி நீங்கள் ராமசாமி பெயரை இழுக்கலாம், ஏன்னா பிராமணர்களை இழுத்த அந்த படத்துக்கு நீங்கள் அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கும் போது இல்லை இதெல்லாம் வந்து உரிமை, இதெல்லாம் வந்து கலையில் வந்து யாரும் முன்னாடிலாம் வரக்கூடாது, அரசியலை கொண்டு வரக்கூடாது, ஒரு பேர் ராமசாமின்னு பேர் வச்சதுக்காக இந்த மாதிரி சந்தானத்தை அவர்கள் அந்த வீடியோவை டிலீட் பண்ண வச்சுட்டாங்க. இந்த பக்கம் கருத்துரிமைக்காக பேசினவங்க இந்த பக்கம் கருத்துரிமையை நசுக்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய முடிவுகளை எடுத்துட்டாங்க. இந்த பக்கமும் நம்ம யார் கூட தான் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமி, சந்தானம் அவர்கள் கூட தான் நிற்கிறோம். கரெக்டு தானே? அந்த பக்கமும் அன்னபூரணி கூட நம்ம நின்னோம்னா இந்த பக்கம் வடக்குப்பட்டி ராமசாமி கூட நிற்கணுமா வேண்டாமா? அதனால் அந்த பக்கம் மட்டும் இனிக்குது, இந்த பக்கம் கசக்குது. சரி, இதெல்லாம் விட்டுடலாங்க. நம்ம புதிய தலைமுறை ஸ்பூஃப் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொல்லி, மரியாதைக்குரிய உங்கள் அப்பா வீட்டு காசா, மாண்புமிகு உங்கள் அப்பா வீட்டு காசா, இதெல்லாம் நான் பேசின டைலாக் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசின டைலாக். இதை ஸ்பூஃபாக வச்சு என்ன செஞ்சிட்டாங்க, இந்த ரேஷன் கடையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அந்த ஃபோட்டோ, செல்ஃபி ஃபோட்டோ, இல்லாட்டி அந்த பைசா 6000 ரூபாய் வாங்கினோடனே 1000 ரூபாய் வாங்கினோடனே அப்படின்னு சொல்லி மக்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள்ங்கிற மாதிரியான கிளிக்கெல்லாம் எடுப்பாங்கல்ல, இதே மாதிரியான ஒரு ஸ்பூஃப். அந்த ஸ்பூஃப் என்ன செஞ்சிட்டாங்க தெரியாம புதிய தலைமுறை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. டெலிகாஸ்ட் பண்ணதோடு இல்லாமல் அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கருத்துரிமை பேரில் நீங்கள் எங்கள் கட்சியை என்ன மானவங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பை தெரிவித்து கடைசியாக புதிய தலைமுறை என்ன செஞ்சிட்டாங்க, மன்னிப்பு கோர வச்சு கழுத்தை நெரிச்சு அந்த வீடியோவை டெலீட் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ நம்ம யார் கூட நிற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் புதிய தலைமுறை கூட தான் நிற்கிறோம். கரெக்டா இல்லையா? என்னப்பா நியாயம் தானே? அவங்க அரசியல்வாதி உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்கும்போது ஒரு நியூஸ், ஒரு தொலைக்காட்சி இல்லாட்டி அதை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஸ்பூஃப் பண்ணி மக்களுக்கு உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கலை வடிவத்தை எதிர்ப்பதா? என்னடா எந்த உலகத்துலடா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? அன்னபூரணி கூட நம்ம நின்னோம்னா
வட்டக்குப்பட்டி ராமசாமி கூட நம்ம நிற்கிறோம், புதிய தலைமுறை கூட நம்ம நிற்கிறோம். இதுதானுங்க நடுநிலைமை. சரிப்பா, இதெல்லாம் விட்டுருவிக்கி இந்த சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஒரு கொண்டாடுறாங்கல்ல, பொங்கலில் என்னடா சமத்துவ குறைவு வந்துருச்சு அப்படிங்கிற கேள்விக்கே இன்னும் எனக்கு ஆன்சர் கிடைக்கல. எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரிலாம் இல்லைடா, நீங்கள் வந்து ஏன்டா புதுசாக கிளப்புறீங்க. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பேர் ஆணாதிக்க பொங்கலிலிருந்து விடுதலை, இது வந்து சமத்துவ பொங்கல், பெண்களும் இந்த மாதிரி. ஏய், எங்கிறதுடா கிளம்புறீங்க டிசைனா? பொங்கல் என்னடா ஆணாதிக்க பொங்கல், பெண்ணாதிக்க பொங்கல், எங்களுக்கே தெரியல. அதாவது இந்த ஃபேக்ட் செக் பாய்ஸ்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவன் என்ன செய்வானுங்கன்னா, நம்ம ஒரு ஃபேக்ட் செக் பாய்ஸை சொல்லலைங்க, கொஞ்சம் பொதுவாக ஃபேமஸ் ஆகிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அவங்களே போலியான செய்தியை பரப்புவாங்க, அவங்களே அதை ஃபேக்ட் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களே ஃபேக்ட் செக் பண்ணி போடுவாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. கடைசியாக நாங்கள் தான் இதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி ஸ்டார்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்களே அவங்களுக்கான ரசிகர் மன்றத்தை தொடங்குவாங்க, அவங்களே அவங்களுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு எனக்கு பாரு எவ்வளோ ரசிகர் மன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எதையாவது செஞ்சு இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லாததை அவனே பெருசாக சொல்லி அவனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லி வரலாறு எழுதி வச்சிருவாங்க. பொங்கல் எப்படி சமத்துவ பொங்கலாக மாறிச்சு அப்படிங்கிறதும் ஆணாதிக்க பொங்கலாக மாறிச்சு அப்படிங்கிறதும், நாளைக்கு தமிழர்களுக்கு பொங்கல் கிடையாதுப்பா எல்லாவனுக்கும் தான் பொங்கல் அப்படின்னு சொல்றதும், இல்லாட்டி வேற ஏதாவது. ஐயா, பிரிவினையே இங்கே வரல, இவனுங்களா என்ன செஞ்சிடறானுங்க, ஒவ்வொரு பிரிவினையாக ஏற்படுத்தி அந்த பிரிவினையை நாங்கள் தான் கலைந்தோம் அப்படின்னு சொல்லி களைய வைக்கிறாங்க. கேட்டால் வரலாறுல இவர் தான் இதை செஞ்சார், யார் இந்த சாமி ராமா அவர் தான் இதை செஞ்சார் அப்படிலாம் சொல்லி எழுதி வச்சுட்டாங்கன்னா, அதை போற்றி புகழ் பாடுவதற்காக ஒரு குரூப்பையும் உருவாக்கி விட்டுருவாங்க. அந்த குரூப் பாடிக்கிட்டே இருக்கும், வரலாறுல எழுதுவாங்க. கேட்டால் கின்னஸ் ரெக்கார்டு அதையோடு நிப்பாட்டிக்கிடும். அப்படி சொன்னால் மறுபடி தெரிஞ்சிரும்ல. இப்படிலாம் சொல்லி ஒரு பெரிய புரட்டும் பொய்யுமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ சமத்துவ பொங்கல் ஓகே, நான் நல்லபடியாக கும்பிட்றதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாதுங்க. எல்லா ஜாதி மதத்தினவர்கள் மொழியினவர்கள் எல்லாரும் கும்பிடட்டும், மனிதர்கள் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த மாண்புடைய அந்த ஒரு நல்ல மனிதர்கள் நம்ம டிபி டிப்ஸில் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற பெயரில் ஒரு பிரியாணி கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருவள்ளுவர் திருக்குறளை நீ வந்து சொன்னீங்கன்னா உனக்கு 10 பிரியாணி ஃப்ரீ, 5 பிரியாணி ஃப்ரீ. சார், பொங்கலுக்கும் பிரியாணிக்கும் ஏணி வச்சா இட்டுமா? பொங்கல் நேரத்தில் நம்ம யாருமே இந்த மாதிரி மாமிச உணவை உண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது எனக்கு பிடிக்கல. அது எப்படி பொங்கலுக்கு மாமிச உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன்? நான் மாமிசம் தாண்டா சாப்பிடுவேன், இது தாண்டா பொங்கல் அப்படின்னு சொல்லி இந்த கல்ச்சரை வேற இருக்கக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் நபர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இது தப்புன்னு நான் சொல்கிறேன். இதை தப்புன்னு எல்லா தமிழர்களும் சொல்லுவாங்க. அது எப்படி விவசாயிகளுக்கு மட்டும்தான் நீ வந்து லீவ் கொடுப்பியா? சார், பொங்கலே விவசாயிகளே, நாங்களாம் என்ஜினியர்ஸ், நாங்கள் இந்த பொங்கலை கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா, அப்போ அந்த பொங்கல் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அதனுடைய வரலாறு, இது எல்லாத்தையும் ஒடிச்சு நசுக்கி ஒரு மூலையில் போட்டுட்டு அரசியலுக்காக இந்த பொங்கலை சமத்துவ பொங்கலாகவும் இல்லாட்டி ஜாதிய பொங்கலாகவும் அப்படி இல்லைனா ஆணாதிக்க பொங்கலாகவும் அப்படி இல்லைனா சினிமா பொங்கலாகவும் கொண்டாடுறதுக்காக ஒரு டீமை உருவாக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் விழமாட்டோம் ராசாக்களா, நாங்கள் விழமாட்டோம். சரிப்பா, இந்த சமத்துவ பொங்கலை நீ என்ன போடுற? மாட்டுக்கறியை போடுற, போட்டுக்கோ, அது கூடவே பன்னிக்கறியும் போடுன்னு சொல்லி கொஞ்சம் குரூப் கிளம்புது. ஏன் கிளம்புறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? மாட்டுக்கறி போடுறது, மாட்டுக்கறி சாப்பிட்றது இஸ்லாமியர்களுடைய பண்பு. அதை நம்ம தப்புன்னு சொல்லலை, அவங்க அதை சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க, அவங்களுடைய மதத்தில் அது எந்த விதமான தவறும் சொல்லலை, அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க பன்னிக்கறியை சாப்பிட மாட்டாங்க. அவங்க பன்னின்னு அப்படி அந்த பன்னி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை கூட அவங்களுக்கு ஹராம் தான். ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. 4 கால் பட்டை அப்படின்னதோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதனால் நிறைய ஃபுட் ஷோ நடக்கும்ல, ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும்ல, அந்த இடத்துல மாட்டுக்கறியை யார் சாப்பிட மாட்டாங்க? நிறைய ஹிந்துக்கள் சாப்பிட மாட்டாங்க, நிறைய ஹிந்துக்கள் சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பேர் அதில் சாப்பிடாதனால இந்த மாட்டுக்கறி அப்படிங்கிறத என்ன செஞ்சிருவாங்க? உங்களுக்கே தெரியும்ல, மாட்டை வச்சு எவ்வளோ பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு. அப்போ மாட்டுக்கறி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் போடக்கூடாதுன்னு சொன்னோன்னே ஒரு கூட்டம் வரும். அது எப்படி? சிறுபான்மையினர்கள் சாப்பிடுறது, ஆதி திராவிடர்கள் சாப்பிட்டது, நாங்களாம் அந்த 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 அங்கேருந்தே சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம், நாங்கள் ஏன் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது? அங்கே ஒரு மாட்டுக்கறி ஸ்டாலை போடு அப்படிம்பாங்க. ஸோ சமத்துவத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம்? மாட்டுக்கறி ஸ்டாலை போடுறோம். இன்னொரு சமத்துவத்துக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? பன்னிக்கறி ஸ்டாலை போட சொல்கிறாங்க. இங்கே பிரச்சனை வருமா வராதா? இங்கே எந்த இடத்துல மாட்டுக்கறி போடுறதுனால பிரச்சனை வராதுன்னு சொல்கிறவங்க, பன்னிக்கறி போட்டால் மட்டும் ஏன் பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க? இல்லை பன்னிக்கறி போடுறதுனால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறவங்க, மாட்டுக்கறி போட்டால் ஏன் பிரச்சனை வராதுங்கிறீங்க? எனக்கு புரியலை ராசாக்களா. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் மனிதர்களை பிளவுபடுத்துவதற்காக மட்டுமே இருந்துகிட்ருக்கு. நம்ம இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆக போகிறோன்னு தெரியலை
ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமி, நீங்க தான் வந்து சரியான தீர்ப்பை சொல்லணும். சந்தானம் அவர்களுடைய படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அன்னபூரணி அந்த ஓடிடிலேருந்து வெளியானதுக்கு பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த பக்கமாக அவங்க கேட்குறது, இந்த ஹிந்து மதவெறியர்கள் நான் முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னேன்ல, அதே நேரத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னபூரணியை விட்டுட்டு ஆயிஷா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுங்க. ஆயிஷா படத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்க பன்னிக்கறி சமைக்கிற மாதிரி ஒரு சீனை வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கண்டிப்பாக முஸ்லீம்கள், சாதாரண முஸ்லீம்கள் கோபப்படுவாங்க. ரொம்ப மத தீவிரவாதத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பாக அதற்கு எதிர்ப்பை தெரிவிப்பாங்களா இல்லையா? ஸோ எல்லா மதங்களிலும் தீவிரவாதம் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாரும் ரொம்ப அதிதீவிரமாக ஒரு விஷயத்தை நம்ம மதத்தில் மட்டும் கிடையாது, அது ஜாதிய ரீதியாக இருக்கட்டும், மொழி ரீதியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அதிதீவிரமாக நம்ம போயிட்டோம்னா நமக்கு மனிதர்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். சொல்லப்போனால் மனிதம் மட்டுமே இல்லை, எதையுமே நம்ம முன்னாடி பார்க்க மாட்டோம். குடும்பம், குட்டி, உறவு, மனிதர்கள், மொழி எதுவுமே பார்க்க மாட்டோம். ஃபுல்லாகவே நம்முடைய எய்ம் என்னவாக இருக்கும்? ரொம்ப அந்த தீவிரவாதத்தில் அப்படியே மூழ்கி போய் இருப்போம். அப்போது இந்த மாதிரியான தீவிரவாதத்தை வளர்த்து விடுவதே, அது ஹிந்து மத தீவிரமாக இருக்கட்டும், இஸ்லாம் மத தீவிரமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மத தீவிரமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வளர்த்து விடுவது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான். நம்மிடையே ஒரு பெரிய கிளாஷை உருவாக்குறதுக்கு ஒன்றுக்கு ஆதரவு கொடுப்பான், இன்னொன்றுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பான், இன்னொன்று வரணும்னு சொல்லுவான், இன்னொன்று வேண்டான்னு சொல்லுவான். இவனெல்லாம் நீங்கள் நம்பவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.